ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன மாதிரியான டிசீஸ்லாம் கவர் ஆகாது? இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன மாதிரி இது கவர் ஆகாது அப்படிங்கிற போது இப்போ அது சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் இருக்குது. முந்திலாம் சில வியாதிகளை கவர் பண்ண மாட்டாங்க, குறிப்பாக டெலிவரி கவர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கோவிட் கவர் ஆகாமல் இருந்த காலங்கள்லாம் உண்டு. அப்புறம் இப்போ ஸ்டாண்டர்ட் பாலிசிலேயே கோவிட் கவர் பண்ணுறாங்க. இது ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு அல்ல. இன்றைக்கி தேதியில் பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே கவர் ஆகுது. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட்டு, பிரெயின் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி இருக்குல்ல, அழகுக்காக பண்ணுறது, இது டெலிவரி ஆகிய சில வியாதிகள் அல்லது சில ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகலை. பட்டு உங்கள் ஏஜ் கூட பாலிசிகளோட ஏஜ் கூட ப்ரீமியம் அமௌண்ட் ஏறும். இது ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் ஆகுமா இல்லை ஓவராலாகவே? இல்லை, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸையும் ஐஆர்டி தான் முடிவு பண்ணுது. அது ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி சம்மந்தம் வரும்னா, சில பாலிசியில் இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல முதலமைச்சர் காப்பீடு திட்டம், அதில் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் தான் பணம் கொடுப்போன்னு. அதில் வியாதிகள் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் கொடுப்போன்னு. இதையுமே கோர்ட்டு கொஞ்சம் லிபரலாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஒரு வியாதி வரும்போது நீ இந்த ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்னு கம்பல் பண்ண முடியாது. அதனால் இந்த வியாதி தான் இந்த ஹாஸ்பிட்டலாம் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டிவ் தான். அது இறுதியான தீர்மானமான ஒரு நிபந்தனையாக இருக்க முடியாது.